மனோன்மணியம்ங்கிற நூலை எழுதினவர் பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை. இவரை பற்றி ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸாக டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்க கொஷின்ஸ் எல்லாம் இதில் கொடுத்துருக்கான். பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை பெயரில் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள மாவட்டம் எங்கே அப்படின்னா திருநெல்வேலியில் தான் அவரோட பெயரில் பல்கலைக்கழகம் அமைஞ்சிருக்கு. இந்த கொஷின் வந்து 2022 குரூப் 8ல் கேட்டிருக்காங்க. எவரே புண்படாதுலகீர் புகழுடம் படைத்தார் அப்படிங்கிற வரிகள் எதில் இருக்குது அப்படின்னா மனோன்மணியத்தில் இருக்குது. 2022 குரூப் 8ல் கேட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி, லிட்டன் பிரபு அப்படிங்கிறவர் ஒரு ஆங்கிலேயர். அவர் எழுதின ரகசிய வழி அப்படிங்கிற நூலை தழுவி தான் இந்த மனோன்மணியம் அப்படிங்கிறது வந்து வெளிவந்திருக்கு. 2019 குரூப் 4ல் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. மனோன்மணியத்தை இயற்றியவர் யார் அப்படின்னா சுந்தரம் பிள்ளை. சுந்தரம் பிள்ளை வந்து கேரளா மாநிலத்தில் ஆழப்புழாங்கிற இடத்துல பிறந்தவர். எப்போ பிறந்தார் அப்படின்னா 4 ஏப்ரல் 1855 பிறந்திருக்காரு. அவரோட இறப்பு வந்து 26 ஏப்ரல் 1897 அப்போ தான் இறந்திருக்காரு. அடுத்த கேள்வி வந்து சுந்தரம் பிள்ளையை போற்றும் விதமாக தமிழக அரசு வந்து அவருக்கு என்ன வந்து நிறுவுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. பல்கலைக்கழகத்தை வந்து நிறுவியிருக்கு. அந்த பல்கலைக்கழகம் எங்கே இருக்குது? திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. இது குரூப் 4 2019 கேட்டிருக்காங்க. தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல். இந்த மனோன்மணியம் வந்து ஒரு நாடக நூல் தான். பாவடிவத்தில் அமைஞ்ச நாடக நூல் முதலாக அமைஞ்சது எது அப்படின்னா மனோன்மணியம். பேராசிரியர் சுந்தரம் பிள்ளையின் ஞான ஆசிரியர் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா சுந்தர சுவாமிகள். இது வந்து குரூப் 8ல் வந்து குரூப் 2ல் வந்து 2018 கேட்டிருக்காங்க. சுந்தரம் பிள்ளைக்கு ராவ் பகதூர் அப்படிங்கிற பட்டத்தை யார் வழங்கினா அப்படின்னா சென்னை மாகாண அரசு வழங்கியிருக்கு. டிஎன்பிஎஸ்சியில் 2019 கேட்டிருக்காங்க. அடுத்து கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் அப்படின்ற சுந்தர சுவாமிகள் தான் இவரோட ஆசிரியர்னு பார்த்தோம். அதே மாதிரி அவர் வந்து கோடகநல்லூர் அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர். சுந்தர சுவாமிகள் யாருடைய ஞானாசிரியர்னு சொல்லி 2016 விஓவில் கேட்டிருக்காங்க. அவர் யார் அப்படின்னா சுந்தரம் பிள்ளையோட ஞானாசிரியர் தான் கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள். அந்தனர் வளர்க்கும் வேள்வி தீயை விட தேசபக்தி நெஞ்சில் வளர்க்கும் தீயே தேவர்கள் விரும்புவது அப்படின்னு சொல்லி சொல்கிறது யார் அப்படின்னா சுந்தரம் பிள்ளையோட பாடல் வரிகள் தான். 2014 டிஎன்பிஎஸ்சியில் வந்து கேட்டிருக்காங்க. நடிப்பு செவியும் இலக்கிய செவியும் ஒருங்கே அமைய பெற்ற காப்பியம் எது அப்படின்னா மனோன்மணியம். இது வந்து 2013 டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. இவரோட இந்த மனோன்மணியத்திலேருந்து தான் இந்த நீராறும் கடலுடுத்தங்கிற தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் வந்து கொடுத்துருக்காங்க.